हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. 21/1/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சங்கம யுகத்தில் தந்தையின் கூடவே பிராமணர்களும் உள்ளனர். இன்று பாப்தாதா தனது வலது கரங்களுடன் கை குலுக்குவதற்காக மட்டும் வந்திருக்கிறார். கை குலுக்குவது எத்தனை பேர்களுடன் இருக்கும்? அனைவரும் கை குலுக்கி விட்டீர்களா? இருந்தும் ஒரு திட எண்ணம் வைத்து உண்மையான பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினியாகவே ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் உலக சேவை காரியத்தை செய்வதற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீர்கள். செய்த உறுதிமொழியில் உறுதியாக இருக்கும் காரணத்தினால் பாப்தாதாவிற்கும் கொடுத்த உறுதிமொழிப்படி நடக்க வேண்டியதாக இருக்கிறது. உறுதிமொழி நிறைவேறிவிட்டதுதான் இல்லையா? மிகவும் நெருக்கமான கடவுளின் மிக நெருக்கமான நண்பர்கள். ஏனென்றால் அவருக்கு சமமாக காரியம் செய்பவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக இருக்கிறார், அதே போலவே பெரியவர்கள், சிறியவர்கள், நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகள். இன்று முக்கியமாக விசேஷமான சின்னஞ்சிறு நண்பர்களுக்காக வந்திருக்கிறோம். ஏனென்றால் சிறியவர்கள்தான், ஆனால் பெரிய பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள் இல்லையா? எனவே சின்ன நண்பர்கள் அதிக பிரியமானவர்கள். இப்பொழுது புகாரோ ஒன்றும் இல்லைதான் இல்லையா? நல்லது. சகோதரிகள் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்களோ அதை ஏற்று நடக்க வேண்டும் என்ற பாடலை பாடினார்கள். பாப்தாதாவோ எப்பொழுதும் குழந்தைகளின் சேவையிலேதான் மூழ்கியிருக்கிறார். இப்பொழுதும் உடன் இருக்கிறார். மேலும் எப்பொழுதுமே உடன் இருக்கிறார். இருப்பதே இணைந்துதான் என்றால் யாராவது பிரிக்க முடியுமா என்ன? இந்த ஆன்மீக ஜோடி சொரூபம் ஒருபொழுதும் ஒருவர் இன்னொருவரை விட்டு பிரிய முடியாது. எப்படி பிரம்மா பாபா மற்றும் தாதா இணைந்திருக்கிறார்கள், அவர்களை பிரிக்க முடியுமா? அப்படி தந்தையை பின்பற்றி நடக்கும் சிரேஷ்ட பிராமணர்கள் மற்றும் தந்தை எப்பொழுதும் இணைந்திருக்கிறார்கள். இந்த வருவது மற்றும் போவதோ நாடகத்தில் நாடகம். அதேபோல் அனாதி நாடக அனுசாரம் சங்கம யுகத்தில் அனாதி இணைந்த ரூபமாக ஆகியே விட்டீர்கள். எதுவரை சங்கமயுகம் இருக்கிறதோ அதுவரை தந்தை மற்றும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் எப்பொழுதும் உடன் இருக்கிறார்கள். எனவே விளையாட்டில் விளையாடி விரும்பினால் பாட்டு பாடுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள், சிரியுங்கள், கலகலப்பூட்டுங்கள். ஆனால் இணைந்த ரூபத்தை மறக்காதீர்கள். பாப்தாதாவோ மாஸ்டர் ஆசிரியர்களை உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார். பொதுவாகவே அனைத்து பிராமணர்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். ஆனால் யார் மாஸ்டர் ஆசிரியராகி உள்ளபூர்வமாக உயிருக்கும் மேலான மிக அன்புடன் இரவு பகலாக உண்மையான சேவகனாகி சேவை செய்கிறார்களோ அவர்கள் விசேஷத்திலும் விசேஷமானவர்கள். இந்தளவு தன்னுடைய சுய கௌரவத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு எண்ணம், சொல் மற்றும் செயலில் வாருங்கள்.
நான் கண்களில் மணியாவேன் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். நான் நெற்றியின் மணி, கழுத்தின் வெற்றி மாலையின் மணி மற்றும் தந்தையின் உதடுகளின் புன்சிரிப்பாவேன். அந்த மாதிரி நாலாபுறங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து சின்னஞ்சிறு மற்றும் பெரிய மிக பிரியமான நண்பர்களுக்கு மற்றும் வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளும் தங்கள் தங்கள் பெயரில் நினைவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கீழே அமர்ந்திருந்தாலும் அல்லது மேலே அமர்ந்திருந்தாலும் கீழே அமர்ந்திருப்பவர்களும் கண்களில்தான் இருக்கிறார்கள். மேலும் மேலே இருப்பவர்கள் கண்களின் எதிரில் இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது உறுதிமொழியை நிறைவேற்றி இருக்கிறோம். இப்பொழுது அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உடன் இருப்பவர்களுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கொஞ்சம் கொஞ்சம் சந்திப்பது நல்லது. நீங்கள் அனைவரும் இந்தளவுதான் உறுதிமொழி செய்தீர்கள். பாதியில் விட்டுவிட்டு இப்பொழுது செல்லாதீர்கள். இன்னும் இதயம் நிரம்பவில்லை. இதயம் நிரம்பக்கூடியதா என்ன? எப்பொழுதாவது இந்த மாதிரி எவ்வளவு சந்திப்பீர்களோ அவ்வளவு இதயம் நிரம்பும். நல்லது. நன்றாக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? தீதி அவர்களை பார்த்து, சாக்காரத்தில் இருந்தபோதும் தீதியிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அதையும் ஏற்று செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதயம் நிரம்பிவிட்டது என்றால் பிறகு காலி செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே நிரம்பிக்கொண்டே இருக்கிறது என்றால் அதுதான் சரி. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।